உறவுகளுக்கு வணக்கம். மிக சிறப்பா இன்னைக்கு காலையில ஒரு கமிட்டி, மதியம் ஒரு கமிட்டி எல்லாம் முடிவு பண்ணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. இததான் பண்ண போறாங்கன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அதுக்கு எதுக்கு இப்படி மூக்க தொடுவானே, நேராவே மூக்க தொட்டிருக்கலாம். அது என்னவோ அவங்க கேட்டா நாங்க அகில இந்திய கட்சி அப்படின்னுவாங்க. அவங்க சொன்ன ஒரு காரணம் தான் அதுல ரொம்ப முக்கியம். பாரதிய ஜனதா உள்ள வந்துருமா. இதே விஷயத்த மேற்கு வங்கத்துல கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா 210 சீட்டுக்கு மேல பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்க மாட்டாங்கல்ல. பாரதிய ஜனதா உள்ள வந்துரும் அப்படின்னு தமிழகத்துல தெரிஞ்ச கம்யூனிஸ்டுகளுக்கு ஏனோ பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல தெரியல. பாவம், மேற்கு வங்கத்துல ஆட்சி அமைக்க போறாங்க, அதுவும் பெரும்பான்மை வெற்றியோட. இங்க வர மாதிரி தொங்கு சட்டசபை கிடையாது, அங்க மிக பெரும்பான்மை. இதே காங்கிரஸோ இல்ல கம்யூனிஸ்டோ ஏன் மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அங்க பாரதிய ஜனதா வரட்டும், இங்கதான் வரக்கூடாது, தமிழ்நாட்டுலதான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களா அப்படின்றது நமக்கு புரியல. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, தமிழ்நாட்டுல ரோடு பள்ளமா இருந்தாலே அது பாரதிய ஜனதா தான் காரணம். ஸ்ட்ரீட் லைட் ஏறலன்னா அதுக்கு பாரதிய ஜனதா தான் காரணம். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வீட்டுக்கு தண்ணி வரலனாலும் அதுக்கு பாரதிய ஜனதா தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா பாரதிய ஜனதா ஆட்சி இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டீங்க, கூட்டணிக்கு வரணும்னு வந்துட்டீங்க, பண்ண போறீங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க எதிர்கட்சியா நின்றுதான் நாங்க அதை பண்ண போறோம் அப்படின்னு. கடந்த 7 வருஷமா நீங்க எதிர்கட்சியா எந்த அளவுக்கு செயல்பட்டீங்கன்னு சாம்சன்லயும் சென்னை போக்குவரத்தை தனியார் மயமாக்கினதுலயும் சாலை போக்குவரத்து துப்புரவு பணியாளர்கள் லட்சணத்திலையும் உங்களை பார்த்தோம் நாங்க. அதனாலதான் தொடர்ச்சி எடுத்தாங்க மக்கள் உங்களை. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொஞ்சம் இருந்ததுனால இந்த 2 சீட்டையா ஜெயிச்சிங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, பார்ப்போம் தொடர்ந்து. ஆனா அண்ணன் தான் இன்னும் தகவல் தெரிவிக்கல. ஆனா அண்ணன் மதியம் போயே பார்த்துட்டு போயிட்டாரு, நேரா பட்டினம்பாக்கம் வீட்டுல போயிட்டு. பாவம், அவரு ஏன் அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு போகணும்? எப்படியும் ஆதரவு தெரிவிக்க போறாரு, போய் அண்ணன் ஆதரவு தெரிவிக்கிறேன் தம்பி, நீ ஆட்சி அமைக்கணும், உன் தலைமையில தான் நாங்க சிறப்பான ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முக்கியமா தயவு செய்து ஆட்சி அமைங்க. ஏன்னா நான் தான் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணேன், விலை ரொம்ப அதிகமா தான் இருக்குது. ஒரு 6 சிலிண்டர் தருவார்ல, வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபான்னு கணக்கு பண்ணா ஏதோ ஒரு சேவிங்ஸ் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ஆட்சி கொண்டு வாங்க, அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பொய்ய கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சும்மாவே பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது இல்ல. அண்ணன் என்ன காரணம் சொல்ல போறாருன்னு தெரியல. ஆனா அவர் சொல்ற காரணம் எல்லாம் மிகப்பெரிய திருப்திகரமா இருக்கும். பார்ப்போம். அதையும் தொடர்ந்து நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு. முதல்வருக்கு வாழ்த்துக்கள். மேற்கொண்டு என்ன நடக்க போகுதுன்றதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்பவும் சொல்றோம், கடந்த 3 நாட்களாக திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க. திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய் பரப்புரை. இது இப்ப நேத்து நடக்கல, இனி வருங்காலங்கள்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமா பரப்பப்படும். மக்கள் நீங்க தான் உஷாரா இருந்துக்கணும். வாக்களிச்சதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. தொடர்ந்து நீங்க இந்த அரசாங்கத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கை குழந்தை தான். இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கீங்க. ஆட்சி எப்படி நடக்க போகுதுன்னு நீங்களும் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு பத்திரிகையாளரா, ஒரு சக பத்திரிகையில ஒர்க் பண்றவங்களா நாங்களும் பாக்குறத விட பொதுமக்கள் நீங்க தான் இதை உன்னிச்சு பார்க்கணும். ஏன்னா அடுத்த தேர்தல் 2027 உள்ளாட்சிக்கான தேர்தல் வரப்போகுது. உங்க பிரதிநிதிகள், உங்க கவுன்சிலர், உங்க மேயர், உங்க பஞ்சாயத்து தலைவர் இதெல்லாம் தேர்ந்தெடுக்க போறது நீங்க தான். அதனால இத உன்னிப்பா கவனிங்க. அடுத்தது அதோட 2029 தேர்தல் தான். மக்கள் வாக்களிச்சதோட விட்டுறாதீங்க, அரச கவனிங்க. அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்க தலைவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு அத்தனை பேருக்குமே உரிமை உண்டு. நீங்க அவங்கள ஒரு நாகரீகம் கருதி விமர்சிக்கணும், இல்லைன்னா கம்முன்னு ஒதுங்கி போயிடுங்க. தரம் தாழ்ந்து நீங்களும் போனீங்கன்னா நீங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அப்டேட் வெர்ஷன் தான். எப்பவுமே விமர்சனத்தை ஏத்துக்குங்க, தப்ப திருத்திக்குங்க. முதல்வருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.